ஞான சொரூபா நமோ நம அனந்த ஞான சொரூபா அனந்த ஞான சொரூபா நமோ நம அனந்த ஞான சொரூபா கனங்கள் மகிமையின் கர்த்தாவே காத்திர நேத்திர பர்த்தாவே கனங்கள் மகிமையின் கர்த்தாவே காத்திர நேத்திர பர்த்தாவே நரர் காண வந்தாரே பரநரர் காண வந்தாரே கருணாகர தேவா அனந்த ஞான சொரூபா கருணாகர தேவா அனந்த ஞான சொரூபா அனந்த ஞான சொரூபா நமோ நம அனந்த ஞான சொரூபா பரமானந்த குணாளா பாதத்தின் தீதற்ற மனுவேலா அந்த பரமானந்த குணாளா பாதத்தின் தீதற்ற மனுவேலா எமை ஆண்டு கொண்டாரே பரன் எமை ஆண்டு கொண்டாரே ஞானாதிக்க துறையே அனந்த ஞான சொரூபா ஞானாதிக்க துறையே அனந்த ஞான சொரூபா அனந்த ஞான சொரூபா நமோ நம அனந்த ஞான சொரூபா ஆடுகளுக்குரிமை கோனே ஆரண காரண பெருமானே ஆடுகளுக்குரிமை கோனே ஆரண காரண பெருமானே நரர் கண்பு கொண்டாரே பரன் நரர் கண்பு கொண்டாரே கிருபாசனத்தானே அனந்த ஞான சொரூபா கிருபாசனத்தானே அனந்த ஞான சொரூபா அனந்த ஞான சொரூபா நமோ நம அனந்த ஞான சொரூபா அனந்த ஞான சொரூபா நமோ நம அனந்த ஞான சொரூபா இந்த வருஷத்துமான ஒரு நாளின் காலையில் இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சாத்தியத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்து நிமித்தமாக இங்கே 2-3 பேர் கூடினாலும் அவர் நடுவில் நான் இருக்கிறேன் சொன்ன தேவன் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறேன். ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கும் நாங்கள் வேண்டிக் கொடுக்கிற ஜபங்களுக்கும் பதில் தருகிற தேவனாக இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் இந்த கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய செவிகள் எங்களுக்கு லோகமாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த நாள் வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஜீவ சுகபலம் கொடுத்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் நேரிடுகிற ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை
ஆசீர்வாதங்களை அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே என்ன ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறேன். அதற்கேற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரையும் நீங்காத பிரசன்னம் பரிசுத்தாவினை நிறைவு ஒவ்வொருவரையும் ஆளுநை சேர்த்து ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலே தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதி கனம் மகிமையுமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபம் பிதாவே. ஆமென். கீர்த்தனை 5வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 5வது பாடல். सृष्टिगरे नमस्कारम् सर्वलोकाधिप नमस्कारम् सर्वसृष्टिगरे नमस्कारम् தரைக்கடலுரிவா சகலமும் படைக்க தரைக்கடலுரிவா சகலமும் படைக்க தயவர பிதாவே நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் सर्व सृष्टिगरे नमस्कारम् सर्वलोकाधिप नमस्कारम् सर्व सृष्टिगरे नमस्कारम् नमस्कारम् जगतिल जगरे नमस्कारम् तिरुववतारा नमस्कारम् जगतिल जगरे नमस्कारम् धरणीर्मानुडा उयिरडेन्दोंग धरणीर्मानुडा उयिरडेन्दोंग धरणीर्मानोय नमस्कारम् सर्वलोकाधिप नमस्कारम् सर्वसृष्टिगरे नमस्कारम् सर्वलोकाधिप नमस्कारम् सर्वसृष्टिगरे नमस्कारम् नमस्कारम् परम सद्गुरुवे नमस्कारम् परिशुद्ध आविये नमस्कारम् परम सद्गुरुवे नमस्कारम् अरुबियराणिया
हरिय सिद्धे सदा नमस्कारम् सर्वलोकादेव नमस्कारम् सर्वसृष्टिकरे नमस्कारम् सर्वलोकादेव नमस्कारम् सर्वसृष्टिकरे नमस्कारम् परमसद्गुरुवे नमस्कारम् परिशुद्ध आविये नमस्कारम् परमसद्गुरुवे नमस्कारम् அருவியாடியார் அகத்தினில் வசிக்கும் ஹரிய சித்தே சதா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் सर्वलोकाधिप नमस्कारम् सर्वसृष्टिकरे नमस्कारम् துன்மார்க்கன் தாம் செய்த துன்மார்க்கத்திற்கு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை விலைக்கு பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை உங்கள் இருதயங்களை பிடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனமுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபமாக இருக்கிறார். நமக்கு பாவநிலை போனால் நம்மை நாமே வச்சிருப்பதாக இருப்போம். சத்தியம் நமக்கு இராதே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுமென்றே அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட நேர்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது ஒரு விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாச தந்தையை என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவழித்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மீறி நடந்தோம். ஒரு வருஷத்தை கற்பனை விரதமாய் ஒன்று செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்தோம். எங்களுக்கு சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் மனிதர்களுக்கு சுவார்த்தத்தின்படியே நீர்ப்பாய்க்குள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கங்களை செயற்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, சுத்தநாமத்திற்கு பயந்தாபடி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிதற்கு நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தங்களை கிருபை செய்தோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுவாம லட்சணமாக இருக்கிறதினால் நீங்கள் தாழ்வான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கத்தினாலே நாங்கள் பெற்றுள்ளாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினால் கட்டவிழ்த்து விடுதலையாக வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்வரமைகளுக்காக பரிந்து பேசுமாய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற நீங்கள் பிதாவே, நாமம் வருஷப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய
உடைய சித்தம் அவர்களை செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னலுள்ள அப்பத்தினை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடையவே. ஆமென். ஆண்டவரே, உதடுகளை திறந்துள்ளோம். அப்பொழுது வாய் உடைப்புகளை அறிவிக்கும். தேவனைகளை ரட்சிக்கிறதையாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் தெரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நாம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 95 சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். குறிக்கப்பட்ட சங்கீதம் 32 சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தமும் என் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சகிய பாடலை நீர் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர்.
வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நாம் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்க விடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன்வாருங்கள். எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவர் என்று அறியுங்கள். நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் நம் நேசராயிருக்கிறோம். நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். கர்த்தரை தேவர் என்று அறியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். என்றென்றைக்கும் கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் பழைய ஏற்பாட்டின் பாகம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின கொச்சலைகளை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக்,
மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிறோம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலியாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலியானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கிக் கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையிலே நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் விழாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலுக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் என்பது வாசிக்க வேண்டிய பொதுவான வேதபாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுதி நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்திருக்கிறார். மரணத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை எந்திருப்பார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் இருக்கிறதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதி தெரிவியோம். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உடைய ஜனத்தை ரட்சியோம். தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு கிறிஸ்தவர் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியோம். விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்திருக்கிறார். மரணத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை எந்திருப்பார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் இருக்கிறதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருவதாக. செய்யப்படுவது போல ஓவியம் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரர்களுக்கு நீதி தெரிவியோம். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு உத்தரவு ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதையும். சுருக்க ஜெபம்.
சமாதானத்துக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏகசித்தருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை செய்வதே மேசியாவினாம். தேவனே, நிஜமாக கொண்டிருக்கிறது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களையும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே காப்பாற்றியருளும். ஆமென். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை பொருள் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுமையினால் நிறுத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருவானவர்களுக்காக சபையாருக்காக நாம் ஜெபிப்போம். மகாதிசைகளை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவர்களும் ஒப்புத்தவர் பிரியமானவர்களாய் நடக்கும்படி ஆசீர்வாதமாகியபடி அவர்கள் மேல் ஓயாமல் பிரயசித்தரலாம். கர்த்தாவே, எங்கள் காரியங்களும் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாகவே கட்டளை தருளோம். ஆமென். கிறிஸ்தவனுடைய ஜெபம், பரிசுத்த கிறிஸ்தவத்துக்காக ஜெபம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு திருவேண்டிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கவே அறிவிச்சல் வாக்குகள் இருக்கிறேன். கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டும் பொழுது நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனங்களுக்கு கட்டளை தருளோம். ஆமென். மீண்டும் நாம் யாவரும் மேலும் நின்று பாமாலை 326வது பாடலை நாம் பாடுவோம். ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதமண்டினோ, சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்றும் இளைப்பாற செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடீர். ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளி காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளி காலம் வாழ்விப்பீர்.
இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். சுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை மகத்துவங்களை நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையிலே நீர் அடியனோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தினத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூன்றாவது தரிசனம், உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு காட்சியளித்த மூன்றாவது தரிசனமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 21:5. இந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீமோன் பேதுரு, அவனோடு இருந்த தோமா, நாத்தான்வேல் மற்றும் மொத்தம் 7 சீஷர்கள் என்ன செய்வது என்று தெரியாதபடி அவர்கள் மீண்டுமாய் தங்களுடைய மீன்பிடிக்கும் தொழிலுக்கு செல்லுவதை பார்க்கிறோம். அங்கு ராவெல்லாம் பிரயாசப்பட்டும் அங்கு ஒன்றுமே அகப்படவில்லை. சீஷர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அவருடைய வழி 3.5 ஆண்டு காலமாய் மக்களை பிடிக்கும்படியான ஒரு சுவிசேஷ வழியாய் இருந்தது. அந்த வழியை மாறி இப்போது அவர்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு மீன்பிடிக்கும்படியாய் சென்று இயேசுவை சற்று மறந்தவர்களாய் ராவெல்லாம் வலையை வீசுகிறார்கள். அங்கு ஒன்றுமே அகப்படவில்லை. அவருடைய வாழ்க்கையில ஏமாற்றம் ஒன்றுமே இல்லை. நன்றாய் கடலை குறித்து தெரிந்தவர்கள் தான், ஆனாலும் ஒன்றுமில்லை. அப்பொழுது இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு 3வது முறையாய் அங்கு காட்சி அளிக்கும்படியாய் கடற்கரையிலே வந்து நிற்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இயேசு அவருடைய நிலைமையை பார்க்கிறார். சீஷர்களுடைய நிலைமையை பார்க்கிறார். ஒன்றுமில்லாத நிலையை பார்த்து அவருக்கு நன்றாய் தெரிந்தும், பிள்ளைகளே உங்களிடத்தில் புசிக்க ஏதாவது உண்டா என்று கேள்வியை கேட்கிறார். இயேசு முதலாவது நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடாத டயத்திலையும் ஆசீர்வாத குறைவாய் இருக்கிறார்கள். நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது ஆசீர்வதிக்கலாம், ஒண்ணுமில்லாத வாழ்க்கையை மாற்ற எப்பொழுது பிள்ளைகளை தேடி போகலாம், பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கலாம் சொல்லி இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்று சீஷர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படவில்லை. இயேசு அதை பார்த்தார். அவருடைய ஒன்றுமில்லாத நிலைமையை இயேசு அறிந்தார். இந்த காலகட்டத்தில் எத்தனையுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், உற்று கவனிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் ஆண்டவர் உதவி செய்ய யாரை கொண்டாவது நிச்சயமாய் அனுப்புவார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். தாராவிலே 90 பீட்டு சாலையிலே ஒருவன் அழுது கொண்டு காவல்துறையினரிடத்தில் அடி வாங்கி கொண்டு இருந்திருக்கிறான். அவன் சொன்னானா, இந்த ஒரு நேரத்துக்கு என் பிள்ளைக்கு ஒரே ஒரு ரொட்டி இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். யாராவது எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா, நான் செஞ்சு எனக்கு பைசா கொடுத்தீங்கன்னா நான் அதை வாங்கி நான் என் பிள்ளைக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அழுதானா. யோசித்து பாருங்கள், அவருடைய பிள்ளையுடைய பசியை ஆற்ற முடியாத அளவுக்கு. அப்படிப்பட்ட மும்பை பட்டணத்திலே நம்ம எல்லாரும் நினைப்போம், மும்பை பெரிய பணக்கார ஊர், எல்லாம்
செல்வம் செழிக்குது என்று அந்த ஊரிலே பட்டினியாய் பசியாய் துடிக்கிற குடும்பங்கள் இருக்கிறது. அவன் அடிக்க அழுதான், எனக்கு ஒரு வேலை கொடுத்தா போதும், என் பிள்ளைகளுடைய ஆகாரத்தை தீர்க்கிறதுக்கு ஏதாட்டும் வழி செய்யுங்கன்னு சொல்லி அவன் அழுது கொண்டு தெருக்களிலே நிற்கிற நிலைமை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தான் இன்று தினத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பார்க்கிறார். ஒன்றுமில்லாத வெறுமையாய் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவே வருகிறார். உன்னிடத்தில் எது இருக்கா? ஒன்றும் இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு வழியை காண்பிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை தான் வேதாகமத்திலே ஆதியாகமம் 21 அதிகாரம் 16 வசனத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கு ஆகார் கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைக்காக அழுகிறாள். என் பிள்ளை சாவதை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி தூரத்தில் போய் உட்கார்ந்திருந்து பிள்ளையை கடத்திட்டு அழுது கொண்டு இருக்கிறாள். என்ன காரணம்? அந்த பிள்ளை தாகத்தினால அழுது 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 மரிக்க போகிறது. இந்த கொரோனா வைரஸ்னால எத்தனையோ பிள்ளைகள் பசியினாலே நிறையவர்கள் மரணத்தை சந்தித்தவர்கள் உண்டு என்று நாம் செய்திகள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் சில இடங்களிலே சில நல்ல உள்ளங்கள் உதவி செய்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு ஆகாரத்தை அளித்து வருகிறார். அந்த ஆகார் அவாந்தர வெளியில கண்ணீரை வடிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்தார். ஆகாரின் கண்ணீரை பார்த்து ஒரு நீரூற்றை புறப்பட பண்ணி அந்த மகனுடைய தாகத்தை தீர்த்தார். அவர் காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன். ஆகார் தேவனுக்கு பெயர் வைக்கிறார் லகாயிரோய். அவர் என் கண்ணீரை பார்த்தார், என் வேதனையை பார்த்தார், என் துக்கத்தை பார்த்தார். என் பிள்ளைகளுக்கு நான் சரியாக வசதி பண்ண முடியல, என் பிள்ளைகளுக்கு நான் சரியாய் ஆகாரம் கொடுக்க முடியல, என் குடும்பத்தை நடத்துவதற்கு சரிய போதுமான வருமானம் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மகனே, ஆண்டவர் அன்று ஆகாரின் கண்ணீரை பார்த்தார், பார்க்கவே பார்த்தார். இந்நாளில் உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய இதய வேதனையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அவாந்தர வெளியில இருந்து நீங்க கூப்பிட்டாலும் ஆண்டவர் உங்கள் சத்தத்தை பார்க்கிறார், உங்கள் சத்தத்தை கேட்கிறார், உங்களை உற்று கவனித்து அற்புதம் செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அங்கு ஒரு 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஒரு பெண்மணி ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறா. இன்னைக்கு சுகம் கிடைக்குமா, இன்னைக்கு சுகம் கிடைக்குமான்னு சொல்லி அவள் குனிந்து கொண்டே வாருகிறாள். ஆல்டரை பார்க்க முடியல, நடத்துகிற போதகரை நிமிர்ந்து பார்க்க முடியல. இயேசு எப்படியாட்டு அற்புதம் செய்வார்னு சொல்லி சற்றும் சோர்ந்து விடாதபடி 18 ஆண்டுகளாய் அந்த பெண்மணி வருகிறார். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது ஆலயத்திலே அந்த அம்மாவை பார்க்க இயேசு வந்தார். கூனியை தொட்டார். அவரை பார்த்து அவளை தொட்டு நிமிர்ந்திரு என்று சொல்லி அற்புதங்களை செய்தார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆலயத்திலும் வந்து உங்களை பார்க்கிறவராயிருக்கிறார். இயேசுடைய பார்வை பட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? அற்புதம் கிடைச்சிரும். அன்று ஆகாரை அவாந்தர வெளிகளில் சந்தித்தார். இந்த கூனியை ஆலயத்திலே ஆண்டவர் சந்தித்து பார்க்கிறார், அற்புதங்களை செய்கிறார். லூக்கா 19 அதிகாரம் 5 வசனத்திலே இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். அத்தி மரத்திலே ஒருவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், அவன் தான் சகேயு. இயேசுவை பார்க்க ஆசையாய் இருந்து ஜனக்கூட்டங்கள் தடையாய் இருந்தபடியினால் இயேசுவை காண அத்தி மரத்திலே ஒளிந்து கொண்டு அவருக்கு தெரியாமல் பார்த்திட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இயேசு அத்தி மரத்தடியில் வந்தவுடனே அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமாய் கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு அன்று சகைவை பார்க்கிறார். நீங்கள் எந்த இடத்திலே எப்படிப்பட்ட போர்வையிலே ஒளிந்து கொண்டாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய நிலைமையை நன்றாய் அறிகிறவர். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய உள் வாழ்க்கையை அவர் பார்க்கிறவராயிருக்கிறார். அன்று ஒளிந்து கொண்டிருந்த அத்தி மரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த அந்த சகைவை இயேசு அண்ணாந்து பார்த்தார். அவாந்தர வழிகளே பார்க்கிறவர், ஆலயத்திலே பார்க்கிறவர், அத்தி மரத்தில் ஒளிந்திருந்தாலும் அவர் அண்ணாந்து பார்த்து
நான் உன் வீட்டில் தங்க போகிறேன், நான் உனக்கு சமாதானம் தரப்போகிறேன், நான் உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறேன் என்று சொல்லி அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு பார்க்கிறவர். உயிர் தெழுந்த இயேசு உங்களுடைய நிலைமையை பார்க்கிறவர். உயிர் தெழுந்த இயேசு உங்கள் இல்லாமையை பார்க்கிறவர். பார்த்துட்டு சும்மா போகிறவர் அல்ல, அவர் பார்த்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறவராய் இருக்கிறார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இயேசு சீஷர்களை அழைக்கிறார். வாருங்கள், வாருங்கள் போஜனம் பண்ணும்படியாய் வாருங்கள். இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அன்பு மகனே வா, அன்பு மகளே வா, என் அண்டை வருவாயா, என் அண்டை வருவாயா, என் வார்த்தை என்கிற போஜனத்தை, என் வார்த்தை என்கிற மன்னாவை நீ உட்கொள்வாயா, என் அண்டை வா, என் சத்தத்துக்கு செவிகோடு, நீ என்று என் அண்டை வருவா. என் இருதயம் முன்னை நோக்கி துடித்துக் கொண்டே இருக்கிறது. என் மகள் இன்றாவது மனம் திரும்ப மாட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு ஜனமே, இயேசு உங்களை அழைக்கிறார். மோசே மோசே என்று அழைத்தது போல உங்கள் பெயரை சொல்லி இயேசு அழைக்கிறார். ஆபிரகாம் ஆபிரகாம், ராபின் ராபின் என்று சொல்லி இயேசு உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். ஊழிய பாதைக்காக, ஊழியத்திற்காக இயேசு உங்களை அழைக்கிறார். ஆண்டவரை விட்டு தப்பி எத்தனை கிலோமீட்டர் போனாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் போனாலும் சரி, தப்பி போக அவர் விடுவதே இல்லை. மோசே 40 வயதிலே அவன் வனாந்தரமாய் மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடினான். 40 ஆண்டுகள் அங்கே ஆடுகளை மீட்கிறான். 80 வயதிற்கு மேலு ஆண்டவர் அழைத்த அழைப்பை அவர் விடவில்லை. மோசே அழைக்கிறார். என் ஜனத்திற்கு நீ வேண்டும் என்று அழைக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தேவ வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எத்தனை பேர் வருத்தத்தோடு வீட்டிலே முடங்கி இருக்கிறீங்க? வாழ வழி இல்லை, பொருளாதார நிலைமை இல்லை, சரியாய் காய்கறி இல்லை, சரியாய் உணவு தானியங்கள் இல்லை. என் பிள்ளைகள் சாக்லேட் கேட்கிறாங்க, பிஸ்கட் கேட்கிறாங்க, வாங்கி கொடுக்க முடியவில்லை. என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவண்டை வாங்க, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார். உதவி செய்யும்படியா இயேசு உங்களை அழைக்கிறார். வாருங்கள். கண்ணீர் வடிக்கிறவர்களே, இயேசுவண்டை வாருங்கள், அவர் உங்களை அழைக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், நம்மை அழைக்கிற தேவனாயிருக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று நித்திய ஜீவனுக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கிறார். இது வருகை நாட்கள். நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இயேசு உவமையாய் சொல்லுகிறார், அவருடைய வருகையின் நாட்களிலே 2 கூட்டம் பிரிக்கப்படும். ஒரு கூட்டத்தார் வலது புறத்திலும், ஒரு கூட்டத்தார் இடது புறத்திலும். இந்த நாட்களை போன்ற நாட்களிலே இல்லாதவர்களுக்கு உதவி செய்தவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்களை பார்த்தவர்கள், ஆலோசனை சொல்ல ஆலோசனை இல்லாதவர்களுக்கு சொன்னவர்கள், சிறை சென்று பார்த்தவர்கள், தாகம் உள்ளவர்களுக்கு தாகம் கொடுத்தவர்கள், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தவர்கள், உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுத்தவர்கள், அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க, உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு பொன் வீதியின் மாளிகை இருக்கிறது, வாருங்கள் என்று ஆண்டவர் நாளிலே நம்மை பார்த்து அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். வருகையின் நாட்கள் சமீபமாய் இருக்கிறது, நெருங்கிவிட்டது. வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரா, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் கதவை திறந்து உங்களை உள்ளே அழைப்பாரா? இயேசு பார்க்கிறவர். அன்று 3ஆம் தரம் தரிசனம் அளித்தவர். அவர் அன்று சீஷர்களின் நிலைமையை பார்த்தார். 2வது அவர்களை அழைத்தார். பிள்ளைகளே, பிள்ளைகளே,
வாங்க என்று சொல்லி போஜனம் பண்ணும்படியாய் அவர்களை அழைக்கிறார். மூன்றாவது யோவான் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். என் இயேசு பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, அழைக்கிற தேவன் மாத்திரமல்ல, கொடுக்கிறவர். சொல்லுங்க, கொடுக்கிறவர். அவர் தன்னிடத்தில் இருப்பதை அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் கூட அப்பத்தையும் மீனும் அவருடைய சீஷர்களுக்காக ஆயத்தப்படுத்தி அவர்களை அழைத்து போஜனம் பண்ணும்படியாய் இயேசு கொடுக்கிறாரே. அவர் நம்மளுக்கு மாதிரியை காண்பித்து வைத்திருக்கிறார். நானே இப்படி கொடுத்தது உண்டானால் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுங்கள், உணவை பகிர்ந்து கொடுங்கள். வனாந்தரத்திலே என் ஜனத்திற்கு மன்னாவையும் காடையும் கொடுத்து, மலை பிரசங்கத்திலே அந்த வனாந்தரத்திலே 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படியாய் நான் கொடுத்தேன். இந்த முதிர்த்தெழுந்த நாளிலும் ஆண்டவர் சீஷர்களுக்கு அப்பம் விட்டு கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். மீனை சுட்டு அப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார், அழைக்கிறார். அவருடைய ஒண்ணுமில்லாத நிலைமையை பார்த்து அழைக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலும் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய திருவார்த்தை. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அமுக்கி குலுக்கி நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்களோ அதே போல நிறைவாய் உங்கள் மடியிலே போடப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளையும் கொடுக்கிறவராய் அழைக்கிறார். அப்படியே தேவனுடைய சன்னதியில நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் தலை தாழ்த்தி அவர் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். மல்கியா 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறவர், கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்களோ அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்திலே அவர் நம்மை பார்த்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய மன்னாவையும் கொடுக்க இருக்கிறார். இயேசுவே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்கள் நிலைமையை நன்றாய் பார்க்கிறீர். எங்களை அண்டை அழைக்கிறீர். உம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை அழைக்கிறீர். எங்களுக்கு நல்ல வாழ்வு தரும் வார்த்தையை கொடுக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் கொடுக்கிறீர். எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து எங்களை மேலும் மேலும் உன்னதத்திலே வைக்கிறீர். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிறீர். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். துதி உமக்கே. நினைவுபவர்கள் 10ஆம் தேதி ஜான் டேவிட் அவர்கள், 11ஆம் தேதி KM ஜான் வெஸ்லி அவர்கள், 12ஆம் தேதி என் ஆனந்தராஜ் அவர்கள், 13ஆம் தேதி ரேமா அகஸ்டின் அவர்கள், 13ஆம் தேதி கோல்டன் மேரி இன்பராஜ் அவர்கள், 13ஆம் தேதி ரூவன் தினகரன் பொன்சாமி அவருடைய மகன், 14ஆம் தேதி ஜெய்சிங் அவர்கள், 14ஆம் தேதி ஜெபரிக்ஷன் ராஜமணி அவருடைய மகன், 15ஆம் தேதி ஷெல்லகன் அவர்கள், 15ஆம் தேதி மரியம்மா ஜார்ஜ் அவர்கள் பிறந்த நாளை நினைவுகிறார்கள். திருமண நாளை நினைவுகூறுபவர்கள் 10ஆம் தேதி பேர் பெற்ற பிரின்ஸ் ஜெபமணி தம்பதியினர், 10ஆம் தேதி சாலமோன் சீனா ரோஸ்வாப்பா தம்பதியினர், 12ஆம் தேதி என் மனோகரன் ஜெயந்தி தம்பதியினர், 15ஆம் தேதி ஆவேல் மெர்சி ஜெபசெல்வி தம்பதியினர், 15ஆம் தேதி எம் ஆனந்த் கரோலின் தம்பதியினர் பிறந்த நாளை நினைவுறுகிற திருமண நாளை நினைவுகளுக்காக நாம் ஜெப செய்வோம்.
நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பிறந்த நாளை நினைவுறுகிற, திருமண நாளை நினைவுறுகிற ஞான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே என்னுடைய வாழ்க்கையில இம்மட்டுமாக போதுமானவராக இருந்தேன். ஜீவன் சுகபலம் கொடுத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நீ கொடுத்திருக்கிறேன். உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் தாங்கின தேவன், ஏந்தி சுமந்து வந்த தேவன், இனிமேலும் அப்படி செய்வேன் என்று வாக்கின்படி இவர்களுக்கு அப்படியான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக சொல்லிக்கிறோம். கடந்த ஆண்டிலே பெற்றிராத நன்மைகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே நிறைவாக கொடுத்து அவருடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வேண்டிய ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் கட்டளையிட சொல்லிக்கிறோம். ஜீவன் சுகம்பலம் தீர்க்காயசை கொடுத்து கர்த்தர்தாமே இவர்களை எல்லாவற்றையும் பாதுகாத்துக்கொண்டு சொல்லிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே தாழ்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எத்தனையோ கிருபை உன்னோயிற்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சுட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சுட்டினதுமன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். மேலின்றி காணிக்கை பாடலாக கீர்த்தனை 224 பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய வீடுகளில் நாம் உண்டியலை சேர்த்து வைத்து காணிக்கை ஆண்டுடைய சமூகத்தில் ஆலய ஆராதனை எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது நாம் ஆலயத்தில் வந்து கொண்டு வந்து படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கைகள் ஆலய ஆராதனை ஆரம்பித்த நாட்களில் நீங்கள் கொண்டு வந்து படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீரல் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரே, வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரே, வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாய் இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசேத நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
காணும்படியாக நீர் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேசத்துக்காக அதிகமாக சுதைக்கிறோம். தேசத்தினுடைய ஆண்டவரே பொருளாதாரத்தினுடைய நிலைமை ஆண்டவரே சீரடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதிகள் இந்த வாதைகள் எல்லாம் நிறுத்தப்படும்படியாகவும் ஆண்டவரே இந்த வைரஸ் எல்லாம் அழிக்கப்படும்படியாகவும் எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சேவத்தை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் இந்த கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கப்படும்படியாக ஆண்டவரே நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும்படியாக எப்படியாவது இந்த கொரோனா வியாதிகளிலிருந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஜீவனை சுகத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் மறுபடியும் நல்ல முன்னேற்றத்தை காணும்படியாக இழந்து போன எல்லா விதமான சுதந்திரத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டு சுதந்திரமாக நாங்கள் வாழ்வதற்கு இடைய தேசத்துல இந்த தடை உத்தரவெல்லாம் நீக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எப்படியாவது எங்கள் தேசத்துக்கு இறங்கும், எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து எப்படியாவது இந்த ஒரு நல்ல தீர்வு கிடைக்கத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அங்கங்கே 140 நாள் தடை உத்தரவுனாலே ஊருக்கு செல்ல முடியாமல் இருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரை வேதனையோடு இருக்கிறார்கள். குடும்பத்தை பார்க்க முடியாதபடி, பெற்றோர்களை பார்க்க முடியாதபடி, மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாதபடி இருக்கிறவர்களுக்கு சீக்கிரமாக ஊருக்கு செல்வதற்கு வேண்டிய பிரயாணத்தை வாக்கி செய்து கொடுக்கும்படியாக அரசாங்கம் இதற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும்படியாக எப்படியாவது மக்கள் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்புகளை நீர் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே நடந்து போய் கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரை எப்படியாவது ஊருக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக பல வகையில சென்று கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர்தாமே பாதுகாப்பை தாரோம். கடந்த நாளில் ஆண்டவரே ட்ரெயினில் ஆண்டவரை அந்த பட்டியலில் படுத்தது நிமித்தமாக 16 பேர் ஆண்டவரை இறந்து போனதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படி எப்படியாவது ஊருக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறவர்கள் வழியில இப்படிப்பட்ட மரணங்களையும் பல விதமான திருடர்களுடைய காரியங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஒரு பொறுமையை தாரும், எப்படியாவது நம்ம ஊருக்கு போய்விடலாம் என்ற நம்பிக்கை நிச்சயத்தை இந்த மக்களுக்கு உள்ளத்தில் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொருளாதாரத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே வருமானம் இல்லாமல் இருக்கிறது, என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே இந்த அரசாங்கம் நல்ல உணவுக்கு ஆண்டவரே தேவைகளுக்கு சந்திக்கப்படுவதற்கு நீர் எல்லாவற்றிலும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த 140 நாள் தடை உத்தரவெல்லாம் நீங்கவும் மறுபடியும் இந்த தேசத்துக்கு ஒரு சேமம் உண்டாகவும் இந்த வியாதி கொரோனா வியாதி முற்றிலுமாக இந்த வாதைகள் நிறுத்தப்படவும் கர்த்தர் இந்த தேசத்தின் பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டுவோம் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாளில் ஆண்டவரே இந்த விசாகப்பட்டினத்துல ஆண்டவரே வாய்ப்பு தாக்கி ஆண்டவரே பல மருத்துவ போனார்கள் சாமி. இப்படி பலவிதமான அழிவுகள் தேசத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அழிவுகள் இயற்கையினாலோ இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையில் அழிவுகள் வராதபடி இந்த தேசத்தின் மக்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்ச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த எதிர்பார்ப்போடு இருந்தாலும் தேவைகளோடு இருந்தாலும் இரவர்களுக்கு சுகத்தையும் பலத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை தாரோம், ஜீவனை சுகத்தை பலத்தை கொடுத்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியாக இந்த தேசத்துக்காக ஆண்டவரே இந்த தேசத்தின் ஆண்டவரே ஒரு பாதுகாப்புக்காக இனிமேல் நல்ல செய்திகளை கேட்கும்படியாக ஒரு சுதந்திரமாக மக்கள் வெளியே நடமாடுவதற்கு நல்ல ஒரு கிருபைகளை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஊருக்கு போகிற மக்களுக்கு நல்ல பிரயாணத்தை வாய்க்க செய்து கொடுக்கும்படியாய் அதனுடைய தேவைகளை சந்திக்க ட்ரெயின்லாம் விடப்பட பஸ் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட உதவி செய்யும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே காட்டி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே திருச்சபைகள் எல்லாம் எல்லா ஆராதனைகளும் நடத்தப்படுவதற்கு அரசாங்கம் சீக்கிரத்தில் இந்த வழியை திறக்கும்படியாய் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு ஆராதனை நடத்தப்படுவதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே காட்டி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். நாம் யாவரும் எழுதி நின்று கடைசி பாடலாக நாம் பாடலை பாடுவோம்.
அழைக்கின்றார் இன்று உங்களையே. உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று உங்களையே. உங்களையே உங்களையே இயேசு அழைக்கின்றார் இன்று உங்களையே. உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று உங்களையே. மாறாத அன்பை உலகிற்கு காட்டிட இயேசுவை போல் வாழ்ந்திட வாருங்களே. மாறாத அன்பை உலகிற்கு காட்டிட இயேசுவை போல் வாழ்ந்திட வாருங்களே. உங்களிடம் வேறெதுவும் கேட்கவில்லை, அவர் கேட்பது எல்லாம் உங்களையே. உங்களிடம் வேறெதுவும் கேட்கவில்லை, அவர் கேட்பது எல்லாம் உங்களையே. உங்களையே உங்களையே இயேசு அழைக்கின்றார் இன்று உங்களையே. உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று உங்களையே. தாளந்து திறமை படைத்தோரே நீங்கள் தந்திடுங்கள் இன்று உங்களையே. தாளந்து திறமை படைத்தோரே நீங்கள் தந்திடுங்கள் இன்று உங்களையே. கல்வியும் ஞானமும் அவருக்காய் செலவிட்டு கரைந்திட கொடுங்கள் உங்களையே. கல்வியும் ஞானமும் அவருக்காய் செலவிட்டு கரைந்திட கொடுங்கள் உங்களையே. உங்களையே உங்களையே இயேசு அழைக்கின்றார் இன்று உங்களையே. உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று உங்களையே. பரலோகின் மேன்மையை அற்பமாய் எண்ணி தந்திட்டாரே தன்னையே உங்களுக்காய். பரலோகின் மேன்மையை அற்பமாய் எண்ணி தந்திட்டாரே தன்னையே உங்களுக்காய். அவருக்காய் உங்களை அர்ப்பணம் செய்து வாழ்ந்திட அழைக்கிறார் உங்களையே. அவருக்காய் உங்களை அர்ப்பணம் செய்து வாழ்ந்திட அழைக்கிறார் உங்களையே. உங்களையே உங்களையே இயேசு அழைக்கின்றார் இன்று உங்களையே. உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று உங்களையே. உங்களையே உங்களையே இயேசு அழை